Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகாபெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम्
जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदि शंकर அங்க அது என்னது? அது மகா பெருவாளுக்காக பிரத்யேகமான இடமா அது? ஆமா, जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामाक्षी शंकर இது பெரியவா உபயோகப்படுத்தின வஸ்திரம். எங்க தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப பக்தியோட புனிதமா பாதுகாத்துட்டு வரோம். பார்க்கலாமா? பொதுவா யாரும் தொடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. ஆனா நீங்க கேட்கும்போது மறுப்பு தெரிவிக்க முடியல. हर हर शंकर जय जय शंकर நீங்க ரொம்பவே பாக்கியம் பண்ணிருக்கீங்க. பெரியவா அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கு. ஸ்ரீமதி, உனக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த அனுகிரகம் கிடைச்சிருக்கணுமே. அது மட்டும் இல்லை, இந்த ஆத்ம விசாரத்தை பற்றி சமீபத்தில் தெரிஞ்சுட்டியா? என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறேள்? நேக்கும் அப்படிதான் இருந்தது. எப்படி இவர் நடந்தது எல்லாம் அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாருன்னு கேட்டா இன்ட்யூஷன்னு சொல்லுவார். அது இன்ட்யூஷனா இல்ல தீர்க்க தரிசனமா இல்ல திருக்கால ஞானமானு தெரியல. ஆனா இவர் சொல்றது எல்லாமே சரியா இருக்கும். என்ன
ஆத்ம விசாரத்தை பத்தி படிக்க ஆரம்பிச்சிட்டேலா? படிக்க ஆரம்பிக்கிறதா? அந்த மகா பெரியவாள்டேந்து நேரடியா எனக்கு உபதேசமே கிடைச்சது. ஆச்சரியமா இருக்கே. எப்போ? 4 நாள் முன்னாடி தான் மகா பெரியவா தரிசனமும் கொடுத்து நீக்கு உபதேசமும் பண்ணினா. சொன்னா யாரும் நம்ப மாட்டா. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அனுபவம் நீக்கு இந்த அகத்துல கிடைச்சது. என்ன நம்பிக்கை வரலையா? கனவு கண்டிருப்பேன்னு தோன்றதா? கனவுன்னு நினைச்சா கனவு, நிஜம்னு நினைச்சா நிஜம். கனவுன்னு நினைச்சா கனவு, நிஜம்னு நினைச்சா நிஜம். போனா ஸ்ரீமதி கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய உன்னத நிலையை அடைய போறா. இதுவும் என்னோட இன்ட்யூஷன் தான். தெய்வத்தின் குரலை உலகம் முழுக்க கொண்டு போகணும்னு பொறுப்பெடுத்துட்டு இருக்கா இல்லையா? அதுவும் குழந்தைகளுக்கு சொல்ல போறா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? போனா உங்ககிட்ட சொன்னாலா? அவ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, தெய்வத்தின் குரலை பிரவச்சனம் பண்ண போறேன் அப்படின்னு. இது என்னோட அனுமானம், அபிப்பிராயம். அதனால ஒரு வசந்த நிலைய நீ அடையணும், அடைவ. கம்மிங் இவெண்ட்ஸ் கேஸ்ட் த ஷேடோஸ் அப்படின்னு சொல்லுவா. அது நிதர்சனமா உன் முகத்துல தெரியுது. என்னோட வாழ்க்கை லட்சியம், குறிக்கோள் எல்லாமே பெரியவா பாதம் பட்ட இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணணுங்கிறது தான். இன்னைக்கு அந்த லட்சியம் பூர்த்தி ஆயிருக்கு. நான் இங்கே வந்ததுக்கு பிரதான காரணம் அதுதான். உங்க எல்லாரையும் பாக்கறச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அதே சமயம் பொறாமையாவும் இருக்கு. எப்படி இப்படி எல்லாருமே பெரியவா சிந்தனையிலே இருக்கேள்னு. என் ஆத்துக்காரர் ஏனோ அரசியல ரொம்ப ஈடுபாடோட இருக்கார். அதுதான் எனக்கு குறையாவும் கவலையாவும் இருக்கு. போனா உன் வேதனையில் அர்த்தமும் இல்லை, நியாயமும் இல்லை. ஏன்னா தனி மனிதனோட நலன், குடும்ப நலன், சமுதாய நலன் எல்லாம் நாட்டை சேர்ந்தது. நாடு சுபிட்சமாக இருந்தால் தான் அதில் வாழற நாம சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்க முடியும். நாட்டில் அமைதியும் தன்னிறைவும் இருந்தால் ஆன்மீகம் தழைக்கும், பெருகும். ஒரு நாடு ஆன்மீகத்தில் வசந்திருந்தா அந்த நாட்டில் தர்மம் நிலைச்சு நிற்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்ம பாரத புண்ணிய பூமி. ஆன்மீகத்திலையும் பண்பாட்டு நாகரிகத்திலையும் இந்த பாரத தேசம் உலகத்துக்கே ஒரு முன் உதாரணமாக இருக்கு. ஒரு நாட்டுக்கு அடிப்படை தேவை பாலிசிஸ். அந்த பாலிசி உயர்ந்ததாகவும் தர்மத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்ததாக இருக்கணும். ஒரு ஜனநாயக நாட்டுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் அவசியம் தேவை. அந்த மாதிரி பாலிசிஸை கொண்டவாளத்தான் பொலிட்டீஷியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பாலிட்டிக்ஸ் இஸ் pretty, but the politicians have made it dirty. அதனால உன் ஆத்துக்காரர் பாலிடிக்ஸில் இருக்கிறத பற்றி நீ வருத்தமே பட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம்.
அரசியல் ஈடுபாடு கொண்டவாளுக்கு சுயநலம் கிஞ்சித்தும் இருக்கக்கூடாது. இப்போ அரசியல் ரீதியாக நம்ம நாட்டில் பலவிதமான கட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை, ஒரு லட்சியம் இருக்கு. அது நல்லதா கெட்டதாங்கிறது அந்தந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு தெரிய வரும். சுயநலமாக இருக்கக்கூடாதுங்கிறத மகாபெரிவா ஒரு அழகான உதாரணத்தோட சொல்லியிருக்கா. ஒருத்தனுக்கு வயலில் சில காலம் நல்ல விளைச்சல் இருந்தது. அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் தன் நிலத்தை பற்றின பெருமையும் ரொம்ப அதிகமாக இருந்தது. கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறம் அந்த நிலத்துல விளைச்சல் குறைஞ்சு தரிசாவே ஆயிடுத்து. அவனுக்கு தன் வயல் இப்படி ஆயிடுத்துன்னு ரொம்ப துக்கம். வேற வழி இல்லாம அத இன்னொருத்தனுக்கு கிரயம் பண்ணி கொடுத்துட்டான். ஆனா அந்த நிலம் அதுக்கப்புறம் பழையபடி அமோக விளைச்சலை கொடுத்தது. இதை கேள்விப்பட்ட அவன் ரொம்ப வருத்தப்பட்டு தாசையா வச்சிருந்த அந்த நிலத்தையே வசப்பாடினான். தன் நிலம் ஆனாலும் தனக்கு உபயோகப்படாம வாங்கினவனுக்கு சாதகமாயிடுத்தேன்னு அவனுக்கு நிலத்து மேல ரொம்ப கோபம். இந்த மாதிரியான சுயநலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவாளுக்கு, அதுவும் குறிப்பா அரசியல்ல இருக்கிறவாளுக்கு இருக்கவே கூடாது. இப்பெல்லாம் அரசியலும் சினிமாவும் இணைப்பிரியாத ஜோடிகள் மாதிரி ஆயிடுத்து. மகாபெரிவா அரசியலை பற்றி மட்டும் இல்லை, சினிமாவை பற்றியும் நடிகர்கள் பற்றியும் இன்னைக்கு பொருந்துற வகையில் பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். தீர்க்கதரிசி இல்லையா? இப்போ இந்த நாட்டியம், நாடகம், சினிமா இது எல்லாத்தையும் கலைகள்னு சொல்றோம் இல்லையா? இந்த கலைகளுக்கு எல்லா ஜனங்களையும் கலையாம கட்டி போடுற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. பார்க்க போனா அது சங்கீதமாகட்டும், நாட்டியமாகட்டும், டிராமா சினிமாவாகட்டும், ஜனங்களை வசப்படுத்துகிற ஒரு ஆகர்ஷணம், அட்ராக்ஷன் இந்த கலைகளுக்கு உண்டு. இப்போ அதை நாம் நிதர்சனத்தில் கண்கூட பார்க்குறோம். நாட்டியத்துக்கே வசதியா சாக்ஷாத் நடராஜ பெருமான் சர்வேஸ்வரன் சர்வசாட்சியாக இருக்கார். ஆக நாட்டியம் ஒரு தெய்வீக கலைன்னு நம்மளால அறியப்பட்டிருக்கு. நடராஜ பெருமானோட அந்த நாட்டிய பாவம் காஸ்மிக் டான்ஸ்ன்னு இப்போ அறிவுபூர்வமா சொல்றா. விவேகத்தோட அளவறிஞ்சு இந்த கலைகளை அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுவே அதிகமாயிடுத்துன்னா இதெல்லாம் நம்மள ரொம்பவே கீழடக்கி விட்டுரும். ஜனரஞ்சகங்கிற பேர்ல ஆடல், பாடல், எழுத்து எல்லாமே ரொம்பவுமே கீழ்த்தரமா போயிட்டு இருக்கு. சினிமா மோகம் மனுஷனை ரொம்ப பைத்தியமாக்கிட்டு இருக்கு. சினிமா ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டா என்னமோ பகவானே தரிசனம் கொடுக்குற மாதிரி ரசிகாள்லாம் ஆவேசம் ஆயிடுறா. கூத்தாடிங்கிறது இப்போவும் ஒரு தப்பான வார்த்தையாக தான் இருக்கு. இதிலிருந்து இந்த கலைகளை எப்படி தப்பா பிரயோஜனப்படுத்தின்னு இருக்கோன்னு புரியுறது. அனுஷ்டானங்கள் இல்லாத போது இந்திரியம் ஓடுறபடி ஓடட்டோங்கிற எண்ணம் உண்டாகிறது. ஜனங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை தான் கேட்குறான்னு அவா மேல பழிய போட்டுட்டு கண்ணா பின்னான்னு பாட்டு பாடுறா, புலன் வரியை தூண்டி விடுற மாதிரி எழுதுறா, சினிமா எடுக்கிறா, சித்திரம் போடுறா. ஜனங்களும் அவா தலையில பழிய போட்டுட்டு கொடுக்குறவ இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் நாங்களும் அதை பார்க்கும்படி ஆயிடுறதுன்னு சொல்றா. என்ன ஒரு பரிதாபமான நிலை. இதுல ஜனங்களை விட கலைஞர்கள்னு சொல்லிக்கிறவா, அந்த கலைகளை அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்கு. இப்போ வேணும்னா கண்டதை எழுதியும் பாடியும் நடிச்சும் பணம், கீர்த்தி, தனம் எல்லாத்தையும் சம்பாதிச்சுடலாம். ஆனா இத்தனை ஜனங்களையும் கெடுத்ததுக்கான தோஷத்தையும் கண்ணுக்கு தெரியாம சம்பாதிச்சுன்னு தான் இருக்கா. நாளைக்கு இதுக்காக நாம ஒருத்தனுக்கு பதில் சொல்லியாகணும் அப்படிங்கிற நினைப்பு அவளுக்கு இருக்கணும். மளிகை சாமான்ல கலப்படம் பண்ணா குத்தம், குடிதண்ணீரை கெடுத்தா குத்தம் அப்படிங்கிறோம். அப்போ நேர மனுஷாலோட ஆத்மாவே கெடுக்கிறது இது எல்லாத்தையும் விட அதிகப்படியான குத்தம் இல்லையா? கலப்படத்துக்காக தண்டிக்கிறவன் நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான்.
அவன்கிட்டேருந்து தப்பிச்சுடலாம், இல்ல லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா தன் ஆத்மாவை கெடுத்துண்டு மற்றவாளையும் கெடுக்கிறதுக்காக ஒருத்தன் சிக்ஷிக்கிறானே, அவங்கிட்டேருந்து தப்பிக்க முடியுமோ? தப்பவே முடியாது. இந்த நினைப்பு இருந்துட்டா கலைகளில் ஈடுபாடு உள்ளவா தப்பு வழிக்கு போகவே மாட்டான். தெய்வ நினைப்பு, பயபக்தி, அனுஷ்டானம் இதெல்லாம் விட்டு போனதுனால தான் அடக்கம் போயிடுது. இந்திரியங்களோட வேகம் குறையறதுனால உண்டாகிற பக்குவம் வராமலே போயிடுறது. இதோட கூட கலைஞர்கள் தாங்களாவே தங்களுக்கு கௌரவம் கொடுத்துண்டு பொது ஜனங்களும் அதில் மயங்கி இவாளை கொண்டாடி முகஸ்துதி பண்ணுறதுனால அகம்பாவம் கலைஞர்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுறது. பழைய காலத்து மாதிரி வித்வான்களையெல்லாம் கூட்டி அரங்கேற்றன்னு ஒன்று செஞ்சு அவள் ஒத்துன்றதுக்கு அப்புறம்தான் ஒரு புஸ்தகத்தையோ ஒரு நாடகத்தையோ பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற முறை வழக்கத்தில் இல்லாமல் போயிடுது. கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் ஏற்பட்டதுனால எதை வேணாலும் ஆடிப்பாடி அட்ராக்ட் பண்ணலான்னு நடந்துட்டு வருது. சின்ன வயசுலேருந்தே மதக்கல்வி, மதானுஷ்டானம் இதெல்லாம் இருந்தால் தான் சாத்வீகம் ஏற்படும். அப்போத்தான் எத்தனை ஆட்டம் பாட்டம் இருந்தாலும் அதுகளும் முடிவில் உயர்ந்த சமாத்விக லட்சணத்தில் கொண்டு போய் சேர்க்கும். முற்காலத்தில் இப்படித்தான் இருந்தது. அனுஷ்டான சம்பந்தம் துண்டிச்சு போனதுக்கு அப்புறம்தான் ராஜச தாமச போக்குகளையே தூண்டி விடுறதா இந்த காந்தர்வ கலைகள் ஆகி மக்களை முன்னேற விடாம தடுக்கிறது. இத ஜனங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். நாராயண நாராயண நாராயண. பட்டக்காலியே படும் கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவா. என்னடா ஏதேதோ பேசிண்டு அவளுக்கு வேலை போனா என்ன, குடியா முழுகி போயிடுத்து? இல்லப்பா, அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்லறதுன்னு தெரியல. சொன்னா நீங்க எல்லாரும் எப்படி எடுத்துப்பேல்னு புரியல. இங்கிலீஷ்ல சொல்லுவா இல்லையா, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் அப்படின்னு. அதாவது நடைமுறையில் நடக்கக்கூடிய சில காரியங்கள், சம்பவங்கள் கற்பனையோட மிஞ்சினதா இருக்கும். படும் படுன்னு படுத்தற படுத்தல, போயிடுத்து. எல்லாம் கையை விட்டு போயிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லி தொலையேண்டா. என்ன ஆச்சோ ஏதாச்சோ நீ ஏன் இப்படி எல்லாரையும் போட்டு கழுத்த இருக்கிற? மகா